ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு கெத்தாக வாழ முடியும். சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களை நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க. கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. மேலும் இன்றைய தினம் அமாவாசை தினங்கிறதுனால யாருக்கெல்லாம் தந்தை இல்லாதவர்களாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம். தந்தை இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாது. தந்தை இல்லாதவர்கள் இன்றைய தினம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் தான தர்மங்கள் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தானங்களில் சிறந்தது அன்னதானம். எல்லா உயிர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானம் நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். அட்லீஸ்ட் தண்ணியாவது மற்ற உயிரினங்களுக்கு நீங்கள் வைத்து உதவி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான், ராகு, புதன் மற்றும் குரு ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து மதியம் 2:01 வரை இருக்கிறது நண்பர்களே. எனவே இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வெகு சிறப்பாக ஒரு சூழ்நிலை அமையும் நண்பர்களே. எனவே மதியத்திற்கு முன்பாக நீங்கள் எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். எந்த அர்ஜென்ட் வேலையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மெதுவாக முடிக்க முடிந்தால் முடிக்கலாம். இல்லை கொஞ்சம் தள்ளிப்பட முடியுது அப்படின்னா அது மதியத்திற்கு பிறகு செய்து கொள்ளலாம். சில வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமான செலவுகள் செய்கிறது போன்றவற்றை மதியத்திற்கு பிறகு வைத்துக்கொள்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. பேராசைப்படக்கூடாது. உங்களது பேச்சுக்களில் கவனமாக இருக்கணுங்க. யாரையும் கடுஞ்சொற்களால் பேசிவிடக்கூடாது. நிதானமாக பேசணும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான முக்கியமான வேலைகள் எல்லாமே நீங்கள் இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டால் இன்னும் சிறப்புங்க. மனசில் பயம் வச்சுக்கக்கூடாது. தேவையில்லாத பயம் உங்கள் நேரத்தை வீணடிச்சிடும். ஸோ உங்கள் குழப்பங்களும் அதிக எடுத்துக்கொள்ள பயம் காரணமாக அமைந்திருக்கனால பயத்தை விட்டு ஒழியுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இறை வழிபாடு செய்யலாம், தியானம் செய்யலாம். கோபத்தை கொஞ்ச நேரமாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுடைய சில மாற்றங்களை, வாழ்க்கையில் தேவையில்லாத மாற்றங்களை ஏற்படுத்துறதுல நீங்கள் தவிர்த்து விடுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கோபம் மூலமாக இன்றைய தினம் சில மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுனால அதை தவிர்த்து விட்டால் நல்லதுங்க. இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் உங்களது செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் இன்றைய தினம் செய்யாமல் இருக்கணும். இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. உங்களுடைய சவால்கள் எல்லாமே நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தேவையான நல்ல ஒரு உத்வேகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும்.
இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என யாரோடையும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வழக்கமான தெரிந்த வேலைகளை நீங்கள் மதியத்திற்கு வரை செய்யலாம். அதன் பிறகு முக்கியமான சில ட்ரை பண்ணுறதுனா கூட, முக்கியமான சில புது முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னா கூட மதியத்துக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மதியத்திற்கு பிறகு இன்னும் சூப்பராக அமைந்துள்ளது. பேராசை, கோபம் மற்றும் உங்களது தேவையில்லாத கனிவில்லாத பேச்சுகள் ஆகியவற்றை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட் பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் எளிதில் சமாளிக்க முடியும். இது குடும்ப வாழ்க்கையாகட்டும், உங்களது திருமண வாழ்க்கையாகட்டும், அல்லது அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்திற்குமே பொருந்துங்க. எனவே இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு வெள்ளை நிறம் அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 3, 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு திறமையின் மூலமாக, வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தடைப்பட்ட சில காரியங்களை இன்னைக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்கு. ஆனால் அதை மதியம் 2 மணி 1 நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் செய்யலாங்க. அது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் இன்னைக்கு ஏற்படும். மதியத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தடைகள் விலகும் நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எங்கேயாவது வியாபாரம் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட நீங்கள் சிறுதூர பயணங்கள் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகமான உதவிகள் கிடைக்கும். அதிலும் மூத்த குடும்ப உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. பயணங்கள் சாதகமாகும், உதவிகள் கிடைக்கும் ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆன்மீகம் தொடர்பான இறை வழிபாடுகளை உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். ஏதாவது ஆன்மீக சொற்பொழிவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளையும் கலந்துக்குவீங்க. எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்படுங்கிறதுனால எதிர்பாலின மக்களே உங்களது காரியங்களில், உங்களது செயல்பாடுகளில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம், ஆனாலும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.